இல்லைங்க. எடப்பாடிக்கு போக போக பார்த்தீங்கன்னா நிலைமை நல்லா இல்லைங்க. இப்ப அவர்கிட்ட இன்னைக்கு 22 பேர் தொடர்ந்து அவர்கிட்டே இருப்பாங்களா? இல்ல அவங்களும் நகர்ந்துருவாங்களான்னு இப்போ ஒரு ஒரு கேள்விக்குறி வருது. ம். ஏன்னா இங்க பாருங்க, இது எல்லாமே பிரச்சனை எங்க வந்து இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு இபிஎஸ் தலைமை தொடரணுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இவரே வந்து இல்ல விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்துல இருந்ததுனால தான் வந்து இது இவ்வளவு பிரச்சனைகள். இல்ல அவரே ஒரு முடிவு எடுத்திருக்கணும். சரி ஆச்சு. அவங்க ஒரு புது பண்றாங்க பண்ணட்டுமேன்னு அதை விட்டுருந்தா வச்சுங்க கட்சி காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த இப்ப ஆனா தோல்விக்கு எடப்பாடி அவர்கள் மட்டுமே முக்கிய காரணமா பாக்குறாங்களா அதிமுக எல்லாரும்? இல்லைங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவர் பல தரம் எடுத்த முடிவுகள்லாம் சரியான முடிவு இல்லன்னு. பாருங்க, செங்கோட்டையன் போறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர் சந்திச்சு என்ன சொன்னாரு, எல்லாரையும் கூப்பிட்டுக்குங்க. அப்ப அது ஒருங்கிணைப்புன்னு வரும்பொழுது அது அவருக்கு அதை எதிர்த்து ரொம்ப கோவப்பட்டார். ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்தானா நமக்கு டேஞ்சர், நம்ம தலைமையை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதனால முதல்ல இருந்து முடிவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது இட ஒதுக்கீடுலேருந்து ஆரம்பிச்சு கேண்டிடேட்ஸ் போடுறதுல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவது தான் சட்டமா இருந்தது.